friends, welcome to Samayal Bhavan. இன்னைக்கு நம்ம வீட்லயே லேஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Samayal Bhavanக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோல் சீவி எடுத்துக்கோங்க. நம்ம கிரேட்டர்லலாம் இந்த மாதிரி ஒரு அச்சு இருக்கும் இல்லையா, அதை நீங்க எடுத்துக்கோங்க. இதுல நம்ம உருளைக்கிழங்குகளை கொஞ்சம் கொஞ்சமா சீக்க ஆரம்பிக்கலாம். இந்த அச்சுல நீங்க சீக்கும் போது ரொம்ப அந்த லேஸ் இருக்கும்ல கடையில, அது மாதிரியே ரொம்ப கிறிஸ்பியா வருங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப மொறுமொறுன்னு வரும். கொஞ்சம் சீவுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா சீச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி அச்சுல அழகழகா வந்திருக்கும். நம்ம உருளைக்கிழங்குகள்லாம் எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. நல்லா தகடா வந்திருக்கும். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு தண்ணியில நல்லா கரையட்டும். நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு எடுத்து இதுல ஒண்ணா சேர்த்துக்கலாம். நம்ம சிப்ஸை பொரிச்சதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி தண்ணியிலேயே உப்பு சேர்த்து ஊற வச்சுட்டோம்னா சிப்ஸ்ல கொஞ்சம் உப்பு இறங்கி நம்ம வெறுமனையா சாப்பிடும் போது கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல அதை விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து உருளைக்கிழங்குகளை இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ண விட்டுறலாம். இன்னொரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மேல மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல இது இப்படி இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம பண்றப்ப உருளைக்கிழங்குகள் நல்லா ட்ரை ஆகி அதுல ஈரம்லாம் நல்லா உறிஞ்சிரும். நம்ம பொரிக்கும் போது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருக்குங்க. இந்த டிப்பை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே கடையில போடுற மாதிரியே லேஸ் எக்ஸாக்டா உங்களுக்கு வரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல ஆயிடுச்சு. இந்த டிஷ்யூ பேப்பரை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம உருளைக்கிழங்குலாம் நல்லா ட்ரையா இருக்கும். ஈரம்லாம் உறிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ரொம்ப தகடா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ எண்ணெயை காய வச்சு ஒன்னொன்னா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை ஃபர்ஸ்டே நல்லா ஹீட் பண்ணிடணும். ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் சிம்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே பொரிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் கடையில போடுற மாதிரி நல்லா மொறுமொறுன்னு நின்று வேகிறப்ப கிறிஸ்பியா வரும். ஓரளவுக்கு நல்ல பொன்னிறமா வந்ததும் இந்த சிப்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க வெளியே. ரொம்ப நேரம் முருக விட்டுறாதீங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறும். நம்ம சிப்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம 2 மசாலா தாங்க சேர்க்க போறோம். அது சேர்த்தா அப்படியே கடையில வர லேஸ் மாதிரியே இருக்கும். ரெகுலர் மேகி மசாலா, சாதாரண நம்ம வீட்டுல மேகி பாக்கெட்ல மசாலா இருக்கும்ல, அதை நீங்க சேர்த்துக்கலாம். அதுல ஒரு 1/2 பாக்கெட் அளவுக்கு சேர்த்தா போதும் 2 உருளைக்கிழங்குக்கு. நான் இன்னைக்கு கார்லிக் பவுடர்னு சொல்லி ஒண்ணு சேர்த்திருக்கேன். இதை நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினாலுமே நல்லா தான் இருக்கும். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா போட்டு பெரட்டி விட்டுரு. பாருங்க, நம்ம சூப்பரான லேஸ் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸிங்க. 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். அதை கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.